Hi guys, welcome back to Manjuma's Vlog. இன்னைக்கு டியூஸ்டே நம்ம வீட்டில் வந்து முருகன் பூஜை பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட பூஜை ரூமை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க நம்மளோட பூஜை ரூம் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட மினி பூஜை ரூம். ரொம்பவுமே அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லா சாமியுமே வச்சுருக்கோம். இது வந்து பூஜை ரூமுக்கு மேலே வச்சுருக்கேன். காஞ்சி காமாட்சி அம்மன், முருகர் பாருங்க, பழனி முருகன், இவங்க வந்து எங்களோட குல தெய்வம் ரேணுகாம்பாள். ஸோ நம்மளோட பூஜை ரூம்குள்ள என்ன யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. எடுத்த உடனே யார் வராங்க? நம்மளோட முருகர். எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்க. இந்த முருகர் வந்து நாங்கள் சிறுவாபுரிக்கு 2வது வாரம் போனப்போ எங்களுக்கு கிடைத்த முருகர். எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்க. பாலமுருகன், சிறுவாபுரி பாலமுருகன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. அதை நான் கொண்டு வந்து பத்திரமா எங்கள் வீட்டு பூஜை ரூமில் அழகாக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவர் வந்ததும் இன்னும் பூஜை ரூம் ரொம்ப அழகான மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ அப்படி உண்மைதான் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பூஜை ரூமில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பிளஸ்ஸிங்கோட இந்த மாலையிலேருந்து வரலாங்க. இன்னைக்கு சிறுவாபுரி கோவிலில் மாலைங்க, கிடைத்த மாலை. அழகான சிகப்பு அரளிப்பூவால் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து கிவ் அவேவா முருகன் கொடுத்துருக்காரு பாருங்க. எவ்வளோ அழகான மாலை. இந்த மாலை வந்து நம்ம மாலைக்கடை அண்ணா இருக்காங்க இல்லையா இன்ஸ்டாகிராமில், அந்த அண்ணாவோட கடையில் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் எப்போவுமே அந்த அண்ணா கடையில் தான் மாலை வாங்குவோம். ஸோ இன்றைக்கும் அந்த அண்ணா கடையில் தான் மாலை வாங்கணும். நாங்கள் போனாலே அந்த இந்த மாலை தான் கொடுப்பாங்க எங்களுக்கு. ஸோ ஏன்னா இது முருகருக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு செவ்வாய்க்கிழமையிலே இந்த அரளிப்பூ, சிகப்பு அரளிப்பூ மாலை நம்ம முருகனுக்கு செலுத்தணும். அதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ அண்ணா நாங்கள் போனோடனே எங்களுக்கு இந்த மாலை தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கொடுத்தாங்க. முருகரை தரிசனம் பண்ணதும் எங்களுக்கு வந்து முருகன் கிஃப்டா இதுதான் கொடுத்தாரு. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அன்னபூரணி அம்மா இருக்காங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஷார்ட்ஸ்ல நிறைய நான் அன்னபூரணி அம்மாவோட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது. அன்னபூரணி அம்மா பச்சரிசியில உட்காந்துருக்காங்க. அன்னம் அவங்களோட கரண்டியில பாருங்க, ஒரு பருக்கு அரிசியாவது அவங்களோட கரண்டியில இருக்கணும். ஸோ அதுதான் அன்னபூரணி அம்மாவோட ஐதீகம். அம்மாவுக்கு வந்து எப்பவுமே மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி நான் இங்கே வச்சிருப்பேன் முன்னாடி. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி குபேரன், ராஜகுபேரன், காஞ்சிபுரம் ராஜகுபேரன் இருக்காரு. நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்குல அழகா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்க வந்து வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ 2 பேரும் தயாராக இருக்காங்க, பூஜை பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மினி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க. துர்க்கை அம்மன் வச்சுருக்கேங்க வீட்டில். துர்க்கை அம்மன் சிங்கம் மேலே என்ன அழகாக தைரியமாக உட்காந்துருக்காங்க. எங்கள் வீட்டோட தைரிய லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க. என்னால் வீடியோ எடுக்கும்போது இந்த பூவோட வாசனை எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை ஸ்மெல் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கும்போது சாமி ரூமே எனக்கு அவ்வளோ நிறைஞ்சு இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகன் இருக்காரு பின்னாடி, தெரியுதா? முருகன் இருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன், மதுரை போயிருந்தப்போ நான் ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன் மதுரை மீனாட்சி அம்மன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பாபா வச்சிருக்கேன். பாபா முருகர் வச்சது நான் இங்கே முருகர் இருக்கிறதுனால பாபா சரியா தெரியல. கொஞ்சம் வியூ பண்ணுறேன். பாபா ஷீரடியிலேருந்து வந்திருக்காரு. சாய்ராம். ஸோ சாய்ராம் பக்கத்தில் கண்ணாடி வச்சிருக்கேன் நான். எதுக்காக இந்த கண்ணாடி அப்படின்னா, அங்கேருந்து குபேரன் சிலை தெரியணுங்கிறதுக்காக பாபா பக்கத்துலேயே கண்ணாடி வச்சிருக்கேன் நான். அது வந்து உப்பு வச்சிருக்கேன், கல்லுப்பு வந்து கண்ணாடியில் வச்சிருக்கேன். அது ரொம்பவுமே வீட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ் கொடுக்கும். ஸோ அதோட ஷார்ட்ஸ் நான் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன், திருத்தணியில் வாங்கிட்டு வந்திருந்த முருகர் இவர். இவர் வந்து முதல் வாரம் சிறுவாபுரியில் நாங்கள் வாங்கின அழகான சிறுவாபுரி பாலமுருகன். ஃபஸ்ட்டு வாரம் நான் ஆசைப்பட்டு, இது நான் திருச்செந்தூர்லேயே வாங்கணும்னு ஆசை, பட் வாங்க முடியல. அந்த ஆசையை நான் சிறுவாபுரியில் நான் நிறைவேற்றிட்டேன். சிறுவாபுரி பாலமுருகன் மயில் மீது மயில் தொகையோடு எவ்வளோ அழகாக வந்திருக்கார் பாருங்க நம்ம வீட்டுக்கு. இவர் தாங்க நம்ம வீட்டுக்கே ஹிட்டு முருகன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூரில் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு மொட்டை போட போனப்போ திருச்செந்தூரில் வாங்கியிருந்தோம். ஓம் அப்படின்ட்டு, அதாவது மயில் மேலே ஓம் வேலோட சேர்ந்த மாதிரி.
வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற ஒரு வரியை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க. எப்பெல்லாம் நான் பூஜை ரூம்ல வந்து ஐயன் இந்த முருகனை பார்க்குறனோ எனக்கு இந்த சிலையை வழிபாடு செய்யும்போது வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற ஒரு மந்திரம் என் வாயில வந்துட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் வந்திருக்காரு. எனக்கு ஏலக்காய் மாலை போடுறது ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு. அது போட்டால் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் முருகனுக்காக ரெடி பண்ணி ஏலக்காய் மாலை போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு 6 மந்த் ஆயிடுச்சுங்க. அப்பத்துலேருந்து இப்படி தான் இருக்கும். நான் பன்னீரில் மட்டும் அப்பப்போ நான் அதை கொஞ்சம் நினச்சிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏலக்காய் மாலை அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நீங்கள் அந்த பன்னீரில் நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடுங்க உங்களுக்கு மறுபடியும். ஸோ முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில தோரம் பருப்பும் மிளகும் சேர்ந்த மாதிரி தீபம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேலை கிடைக்கணும் இல்லை நினைச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில நீங்கள் எப்படியும் விளக்கேற்றுவீங்க இல்லையா வீட்டில், அப்போ மறக்காம அவரோட பாதத்துக்கு கீழே தோரம் பருப்பும் மிளகும் சேர்ந்த மாதிரி வச்சு விளக்கேற்றுங்க. இது ரொம்பவுமே விசேஷம், ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும். நினைத்தபடி நீங்கள் நினைச்ச வேலை கிடைக்குங்க. அது உண்மையிலே உண்மை அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இவ்வளவுதாங்க என்னோட வீட்டு பூஜை ரூம். ஃபுல் ஃபோக்கஸ். கீழே பார்த்தீங்கன்னா எங்க கிருஷ்ணர் இருப்பாரு, வெள்ளியில விநாயகர் இருக்காரு, எங்களோட குலதெய்வம் திருநெல்வேலி சாஸ்தா இருக்காரு, கீழே குபேரன் வச்சிருக்கேன், விநாயகர் பாபா, இவ்வளவுதாங்க கீழே வச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இதுதான் எங்க வீட்டோட அழகிய பூஜை ரூம். மேலே ஆல்ரெடி பார்த்துருப்போம். எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். விளக்கேற்றிட்டு வந்துடுறேன் ஒரு 5 minutes.